நீதி நிமித்தம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி என்றால் என்ன? நம்முடைய புண்ணிய கிரியைகளினாலோ நம்முடைய முயற்சிகளினாலோ நற்செயல்களினாலோ நீதி ஏற்படுவது இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனோடு ஒப்புரமாகி நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்பொழுது அவருடைய நீதி நம் இருதயத்திற்குள் வருகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய நீதியை சுதந்திரித்துக் கொள்ளும் போது சாத்தானுடைய கொடூரமான எதிர்ப்பை சந்திக்கிறோம். தேவனுக்கு பரம எதிரியாயிருக்கிற அவன் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் எதிரியாக மாறுகிறான். இன்றைக்கு அநேகம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே கணவனால் புறக்கணிக்கப்பட்டு, சமுதாயத்தினால் துரத்தப்பட்டு, ஊர்க்கட்டுப்பாடு என்ற பேரிலே ஒதுக்கப்பட்டு தத்தளிக்கிறதை பார்க்கலாம். ஆனால் கர்த்தரோ அவர்களை அன்போடு நோக்கி பார்த்து அவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். இந்த உலகத்தின் பார்வைக்கும் பரலோக ராஜ்யத்தின் பார்வைக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. உலகத்தில் பகட்டாக வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கருதப்படுகிறார்கள். ஆனால் பரலோகமோ ஆவியில் எளிமை உள்ளவர்களையே பாக்கியவான்களாக கருதுகிறது. உலகம் சந்தோஷப்படுகிறவர்களை பாக்கியவான்களாய் கருதுகிறது. ஆனால் பரலோகமோ துயரப்படுகிறவர்களை பாக்கியவான்களாக கருதுகிறது. அது போலத்தான் நீதி நிமித்தம் நாம் துன்பப்படும் போது அந்த ஜீவியத்தின் மத்தியிலே பரலோகம் நம்மை தம்மோடு இணைத்துக் கொள்கிறது. நீ பாக்கியவான் என்பதால் கர்த்தருக்காக அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறது. அநேகருடைய உள்ளத்தில் லஞ்சம் வாங்குவது ஒரு தவறாக தோன்றுவதில்லை. அவர்கள் சந்தோஷமாக கொடுக்கிறார்கள். நான் வாங்கிக் கொள்கிறேன், அப்படி செய்யாமல் என்னால் குடும்பம் நடத்த முடியாது, வாழ்க்கையின் தேவைகளை சமாளிக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒருவரிடம் ஒரு பக்தன் கோணலான வழியிலே உன்னை நீ கோணலாக்கிக் கொண்டு இவ்விதமான புரட்டுகளுக்கெல்லாம் கை கொடுத்து வாழ்வதுதான் வாழ்வு என்றால் அந்த வாழ்க்கையே வேண்டாமே என்றார். பழங்காலத்தில் அநேக பரிசுத்தவான்கள் நீதிக்காக வைராக்கியமாக நின்றார்கள். சாட்டையினால் அடித்து சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டு சிங்கங்களுக்கு இரையாக போடப்பட்டார்கள். கொதிக்கிற எண்ணெய் கொப்பரைக்குள் தள்ளப்பட்டார்கள். கொலை செய்யப்பட ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். வேதம் சொல்கிறது, வேறு சிலர் மேன்மையான உயிர் தெழுதலை அடையும்படி விடுதலை பெறச் சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். எபிரேயர் 11:35, 36, 38 வசனங்கள்.